வணக்கம் காயத்ரி மேம். வெல்கம் டு சண்டே சாட். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தாமு சார். நல்லா இருக்கேன். வாரம் வாரம் வந்து ஒரு புதிய சர்ப்ரைசஸ் இருக்கு. நல்ல அந்த சட்டப்பேரவையில நடக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. இந்த புதிய முதல்வர் வந்து பொறுப்பேற்ற அந்த முதல் நாள்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சினிமா பார்க்குற மாரியே தான் நம்மளுக்கு இருந்தது. அந்த பதவி ஏற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி. அதுக்கப்புறமா வந்து சட்டசபை தொடங்குனப்ப அத நேரலை எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறப்ப நேரலை போடல. அது கூட இப்போ ஒரு அமைச்சர் சொன்னாரு. 5 வருஷமா ஏன் போடல அப்படின்னா, டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்ததா, அத அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். 5 வருஷம் பண்ண முடியலையாம். ஸோ இப்ப வந்து அத நேரலையிலலாம் போடுறாங்க. ஸோ அதனால எப்படின்னு பார்க்க முடியுது. ரீசென்ட்டா வந்து அந்த கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த இதெல்லாம் நடந்தது. அதுல முதல் முறையா நம்மளுடைய முதல்வர் வந்து பேசினாரு. சோ அவர் நெறைய நல்ல விஷயங்கள் பேசினாரு. அதுவும் பார்க்கும்போது ஏதோ ஒரு சினிமா டயலாக் மாரி இருந்தது ஒரு சில இடத்துல. இதுல குறிப்பா என்ன சொல்லணும் அப்டின்னா, எதிர்க்கட்சி தலைவர் வெளியில வந்துட்டு, முதல்வர வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறாரு. அவர் வந்து இன்னும் சினிமா மூட்லயே இருக்கிறாரு. நடிக்கிற மாரியே இருக்கிறாரு. ஷார்ட், கட் இதெல்லாம் தான் சொல்லல. அவருக்கு வந்து அந்த சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு. இதுல எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இவர் ஏதோ ஹார்வர்ட்ல போய் படிச்ச மாதிரியும், இவங்க அப்பா வந்து எங்கேயோ கேம்பிரிட்ஜ்ல படிச்ச மாரியும், அவங்க தாத்தா வந்து வேற எங்கேயோ படிச்ச மாரியும், ஒரு ஒரு படிச்ச குடும்பத்திலிருந்து வந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அங்க நடிகர் ஒருத்தர் இருக்கிறத பார்க்க முடியாம வெளியில வந்த மாரியும் பில்டப் குடுக்குறாரு. இவங்களும் அததான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சார் அவங்க அப்பா சொன்ன ஒரு டயலாக் ஞாபகம் வரணும் சார். அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்க அப்படின்னு அவர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வரணும். எல்லா இடத்துலயும் எல்லாரும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அததான் நாம யோசிக்கணும். நீங்க எப்படி அவரை சிலேடையா பர்சனலா ஒரு முதலமைச்சரை பேசுறீங்களோ, அப்ப அதனாலதான் அவர் குட்டி கதை சொல்றேன்றாரு, இப்படி ஆக்ஷன் காமிக்கிறாரு. ஏன்னா மாண்புங்கிறது என்னைக்கோ சட்டசபையில போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து விஜய் வந்துதான் போகணும்ன்றது இல்ல. இன்னைக்கு முதலமைச்சர் வந்துதான் அது குறையணும்ன்றது இல்ல. என்னைக்கு நீங்க ஜெயலலிதா அம்மாவோட புடவைய புடிச்சு முடிய புடிச்சு இழுத்தீங்களோ அப்பவே போயிடுச்சு. அண்ணாதுரை அவர்கள் இருந்த காலத்துல இருந்ததோ இல்ல எம்ஜிஆர் இருந்த காலத்துல இருந்ததோ இல்ல. என்னைக்கு நீங்க வந்து ஆட்சிக்கு வந்து அடுத்து ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க. வந்து தேமுதிகவினுடைய பிரேமலதா அம்மா வந்து சொல்றாங்க, தண்ணிய டம்ளர்ல கொண்டு வராங்க, ஒரு பாட்டில்ல கொண்டு வாங்கன்னு உடனே பட்டக்குன்னு எந்திரிச்சு ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாங்க, ஐயோ பாட்டில் எல்லாம் கொண்டு வந்தா தூக்கி அடிச்சிருவாங்க அப்படின்ட்டு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு நாகரீகம் உள்ள மனிதர்களை இந்த இன்னைக்கு இருக்கிற சட்டசபை வச்சிருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அது உங்களுக்கு மட்டும் இல்ல, பாக்குற எங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் போது அப்புறம் அவங்க சொல்றாங்க, இல்ல அடிக்கணும்னு நினைச்சா பாட்டில வச்சுதான் அடிக்கணும்ன்றது இல்ல, இங்க இருக்கிற பொருளை வச்சு கூட அடிக்கலான்ட்டான். அததானே திமுக பண்ணாங்க ஜெயலலிதா அவர்கள் முதல்வரா இருக்கும்போது. சோ அதனாலதான் எதையுமே கையில எடுக்கக்கூடிய பொருளா இருக்கக்கூடாது, பேப்பர் வெயிட் இருக்கக்கூடாது, மைக்கு கூட பிக்ஸ் பண்ணி இருக்கணும், கையில எடுத்தா எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி நிறைய இவங்களுக்காகவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த முதல்வர் செஞ்ச அந்த செய்கை இப்படி பண்ணாரு இல்லையா, அத வந்து இதற்கு முன்னாடி இருக்கிற முதல்வர் பண்ணார். அவர் என்ன சட்டசபைக்குள்ள பண்ணல, வெளியில பண்ணார். இருந்தாலும் நீங்க முதல்வரா இருக்கும்போது அது எங்க பண்ணாலும் அதை வந்து ஒரு மாண்போட பண்ணணும். அதை நீங்க வந்து சட்டசபையில பண்ணாலும் சரி, வெளியில பண்ணாலும் சரி. ஏன்னா சட்டசபைக்குள்ள மட்டும் நீங்க முதல்வர் இல்ல, வெளியில போனாலும் முதல்வர். தவிர வேற என்ன பண்ணாரு, எங்கேயோ சுற்றுலா போனாரு கொடைக்கானலுக்கோ ஊட்டிக்கோ அவங்க பொண்டாட்டியோட. அந்த இடத்துல பசங்க வந்து இத பண்ணு இத பண்ணுனா முதல்வர்ன்றது கூட மனசுல இல்லாம ஏதோ வந்து ஒரு ஒரு என்ன அது என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படிலாம் சொல்லலாமான்னு தெரியல. முன்னாடி முதல்வர் அந்த மாதிரி கேட்கிறவங்களுக்கு எல்லாம் இப்படி இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தாரு. சோ இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் பண்ணும்போது இதுல என்னன்னா, இன்னும் கூட அவங்களுக்கு வந்து அந்த தோல்விய ஏத்துக்க முடியல. சி அதாவது நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ, மக்கள் வந்து வாக்களிச்சு தேர்ந்தெடுத்து அவருக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. முதல்வராகவும் ஆயிட்டாரு. ஆனா இவங்களுக்கு இன்னும் கூட அதை ஏத்துக்க முடியல. அதனாலதான் பாருங்க அந்த சட்டசபைக்கு உள்ள உட்கார முடியல. இப்பயும் அவங்க வந்து ட்ரை பண்றாங்க. அந்த மாதிரியான ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு. அன்னைக்கு கூட சட்டசபை நடக்கும்போது அந்த பக்கம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து ஒரு மாண்பே இல்லாம அந்த ஒருமையில அந்த சத்தமா வந்து போடுறதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த நேரலை காமிக்கிறதுனால இவங்க பண்றக்கூடிய அந்த அட்டூழியங்கள் வந்து இன்னைக்கு தெரிய வருது. சோ இதெல்லாம் தெரியக்கூடாதுன்றதுனாலதான் கடந்த 5 வருஷமா அதை போடல. இப்ப இருக்கிற அரசாங்கம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நேரலை போடுறாங்க. மக்களுக்கு தெரியுது. மக்களும் இப்போ வந்து இனிமேயும் போடணும் சார். இதை தவிர பல மாநிலங்களாக இருக்கட்டும், இல்ல லோக்சபா ராஜ்யசபாவாக இருக்கட்டும், முழுக்க முழுக்க லைவ் கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க தப்பே செய்யுங்க, யார் வேணா தப்பு செய்யட்டும். நான் என்னவோ
தாவேகா வந்து தப்பே செய்யாத யோகிய சிகாமணிகள்னோ இவங்க மட்டும்தான் தப்பு செய்யறாங்கன்னு நம்ம சொல்லல. ஆனா என்னுடைய பிரதிநிதி எப்படி சட்டசபையில போய் ஆக்ட் பண்றாங்கிறத பாக்குறதுக்கு அந்தந்த மக்களுக்கு ஒரு வாய்ப்பு வேணும்ல. நான் உன்னை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சேன், நீ அங்க போய் எனக்காக பேசுறியான்னு. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வெஸ்ட் பெங்கால்ல ஒரு மினிஸ்டர் வந்து தன்னுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை ஒருத்தங்களுக்கு கொடுத்து கேள்வி கேட்கறதுக்கு கூட காசு வாங்கினாங்கன்னு மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. அப்போ நான் வந்து எனக்காக என்னுடைய தொகுதியை பத்தி, நான் வாழ்ற இடத்த பத்தி, எனக்குடைய உரிமைகளை பெற்று தர்றதுக்கு ஒண்ணு அனுப்பிச்சா, நீ யாருக்கோ ஒருத்தருக்கு கேள்வி கேட்கறதுக்கு காசு வாங்கக்கூடிய அளவுக்கு மலிவா நீங்க போயிட்டீங்க. அதெல்லாம் நமக்கு எப்ப தெரிஞ்சது? இது மாதிரி ஒரு லைவ் போகும்போதுதான், இத பத்தி பின்னாடி செய்திகள் வரும்போதுதான் நம்மளுக்கு தெரியுது. அப்போ நீங்க சட்டசபையில போய் என்னுடைய பிரதிநிதி என்ன செய்யறாருன்னு பாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இது கொடுக்குது அப்படிங்கறத நாம மறந்துடக்கூடாது. அதே மாதிரி கடந்த வாரத்துல ஒரு 2 பெரிய விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கிறத நம்ம மறந்துட முடியாது. ஒண்ணு வந்து நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு ரெனியூவலுக்கு வந்து காசு வாங்காம நாங்க கொடுத்தோம். அடுத்த தடவை நீங்க பாருங்க, இதை ஆன்லைன்லயே நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாங்க. வெளியில வந்த உடனே அந்த அசோசியேஷனுடைய ஹெட் சொல்றாரு, இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசுல வந்து எங்க கிட்ட லஞ்சம் கேட்டாங்க, நாங்க முதல் முறையாக லஞ்சம் இல்லாம நாங்க இதை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கும் அப்படின்னு நினைச்சா, மிகப்பெரியதாக இந்தியாவோட சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து ஒரு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் சொல்றாரு, என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு வந்து இப்படி கிடைச்சுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரை வந்து நீங்க பார்த்திருப்பீங்க சோசியல் மீடியால எந்த அளவுக்கு கடந்த 2 நாட்களா மிகப்பெரிய அளவுக்கு தாக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யாருக்கு பணம் கொடுத்தீங்க, பணம் கொடுத்து ஏன் அந்த ரெனியூவலை வாங்கணும், நீங்க ஏன் கோர்ட்டுக்கு போக கூடாதுன்னு ஒரு சைடு இருந்தாலும், வாங்கலன்றத ப்ரூவ் பண்ண வேண்டியவங்க அமைதியா இருக்கிறது தான். அப்ப 2 சைடுமே அதை சொல்லி விளக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மக்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்க வந்து ஸ்ரீதர் வேம்பு அவர்களை சொன்னீங்க. அவர் வந்து இந்த கவர்மெண்ட் எனக்கு இதை பண்ணிடுச்சு அப்படின்னு இவங்களை பாராட்டிலாம் கூட சொல்லல. அவர் என்ன பண்ணாருன்னா, இதற்கு முன்னாடி நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு, நான் வசிக்கக்கூடிய இடத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு இலவசமான குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும்னு நான் வந்து ட்ரை பண்ணி அதுக்கான முயற்சிகள்லாம் செஞ்சேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஐபிஎஸ்ஓ ஐஏஎஸ் அதிகாரியோ அவர் தான் வந்து அந்த ஸ்கூலை கட்டியிருக்கிறாரு. அவர் இவங்களோட போராடி இவங்களுக்கு லஞ்சம் கொடுக்க முடியாம அந்த ஃபெசிலிட்டி அப்படியே வந்து ஸ்ரீதர் வேம்புக்கு கொடுத்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் டேக் ஓவர் பண்ணப்பவும் அதுக்கு வந்து லஞ்சம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து நிறைய முயற்சி செஞ்சிருக்கிறார், போராடி இருக்கிறார். ஒருவேளை இவரும் வந்து ஓரளவுக்கு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டு இருப்பார். ஆனா இவருடைய அந்த பிசினஸ் பேக்ரவுண்டை வச்சு அவங்க கேட்ட அமௌண்ட் பெருசா இருந்திருக்கலாம். அதனால வந்து அவர் வந்து கொடுக்கல, அதை அப்படியே நிறுத்திட்டார். இப்ப என்ன ஆயிருக்குன்னா, வித்தவுட் ஃபாலோ அப், அதுக்காக போய் இந்த அரசாங்கத்துல அவர் ஃபாலோ அப் கூட பண்ணல. ஆனா ஆன்லைன்ல ஆட்டோமேட்டிக்கா அவருடைய அந்த ப்ரொபோசல் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. சோ அததான் அவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த ஸ்கூல் வந்து NIOS அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய திறந்தவெளி பள்ளிக்கூடம். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கூட கிடையாது. இப்ப CBSE பள்ளிக்கூடங்கள் வந்து அப்ரூவ்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ஸ்டேட்ல இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய பில்டிங் ஸ்டெபிலிட்டியோ, இங்க இருக்கக்கூடிய EBக்கு உள்ள கனெக்ஷன்லாம் சேஃபா இருக்குன்றதோ, ட்ரைனேஜுக்கு உள்ள சர்டிபிகேட்டோ, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல சார். நீங்க ஒரு பள்ளிக்கூடமோ கல்லூரியோ நீங்க வைக்கணும் அப்படின்னா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பர்மிஷன் வாங்குறது ஈஸி. ஆனா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட பில்டிங் ஸ்டெபிலிட்டி, ட்ரைனேஜ் ஸ்டெபிலிட்டி, EBக்கு இந்த பிக்சேஷன், ஃபுட்டு, நீங்க ஒரு கேன்டீன் வைக்கிறதா இருந்தா FSSAIல இந்த சர்டிபிகேட் வாங்கி கொடுன்னு அவ்வளவு சர்டிபிகேட் நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் உனக்கு எல்லா தகுதி இருக்குன்னு சொன்னா கூட இங்கதான் இந்த இடத்துலதான் அது CBSE பள்ளிக்கூடமோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வாங்கின இன்ஸ்டிடியூட்ஸ் மாதிரி நடக்கக்கூடிய இடங்களோ இல்ல இந்த மாதிரி NIOSக்கோ எல்லாத்துக்குமே இவர்கள் கைப்பிடியில இருக்கிறதுனாலதான் இங்க இவ்வளவு பெரிய லஞ்ச லாவண்யங்கள் வர்றதற்கு. ஒரு நல்ல காரியம் செய்யணும். ஏன்னா நீங்க அந்த NIOSல நீங்க பாத்தீங்கன்னா யூசுவலா யாரு படிப்பாங்க அப்படின்னா கிராமப்புற மாணவர்கள் ஒரு சைடு, அவருடைய பள்ளிக்கூடத்துல கிராமப்புற மாணவர்கள் படிக்கிறாங்க. நிறைய கலைத்துறையிலையும் விளையாட்டு துறையிலையும் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களால ரெகுலரா ஸ்கூலுக்கு போக முடியாது, முழுக்க முழுக்க கோச்சிங்ல இருக்கணும். அவர்களுக்காக
பிரத்யேகமான டைம்ல நீங்க வீடியோஸை பார்த்துக்கலாம், கிளாஸஸ் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த NIOS உங்களுக்கு இருக்கும். அப்போ அந்த ஃபெசிலிட்டி யாருக்காக அப்படின்னா குறிப்பிட்ட நபர்களுக்காக. அவர்கள்ல கூட நான் நல்லது செய்ய விட மாட்டேன்னு நீங்க வந்து இந்த மாதிரி இத்தனை வருஷம் நடக்குது அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய. அதாவது இந்த எஜுகேஷன் துறையை வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து நெருக்கடி கொடுத்திருக்கிறாங்க, நசுக்கி இருக்கிறாங்க அப்படின்றது இன்னைக்கு வெளியில வருது. அது மக்களுக்கு தெரியுது. இன்னொரு ஒரு கரஸ்பாண்டன்ட் ஒரு லேடி கூட ஒரு ட்விட்டர்ல வந்து போட்டிருந்தாங்க. இந்த செஸ் விளையாட்டு நடத்தினப்ப அவங்க ஸ்கூல்ல இருந்து 25-30 பஸ் வந்து ரெகுலரா ஒரு மாசத்துக்கு வந்து கவர்மெண்ட் யூஸ் பண்ணிருக்கு. அதுல வந்து அந்த பெரிய பெரிய போஸ்டர்ஸ், நம்ம முதல்வருடைய போஸ்டர் எல்லாம் போட்டு அந்த பிராண்டிங் எல்லாம் பண்ணிருக்காங்க அந்த பஸ்ஸுக்கு. அது அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பஸ்ஸை திரும்ப கொடுக்கும்போது இவங்க சொல்லியிருக்காங்க அந்த பிராண்டிங் வந்து ரிமூவ் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அப்ப அரசாங்கம் சொல்லியிருக்காங்க எதர் நீங்க அதை வச்சு அப்படியே ஓட்டுங்க, இல்லைன்னா நீங்க ரிமூவ் பண்ணிக்கன்னு. ஏன்னா அந்த கரஸ்பாண்டன்ட் அம்மா சொல்றாங்க அதை ரிமூவ் பண்றதுக்கே பல ஆயிரம் வந்து நாங்க செலவு பண்ணோம். இப்படிதான் முன்னாடி இருந்த அரசாங்கம் அராஜகம் பண்ணாங்க. ஏன்னா இந்த விஷயத்துல வந்து நான் இந்த கவர்மெண்ட்டையும் சேர்த்து குறை சொல்லுவேன் சார். ஏன்னா விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் நடந்தப்போ பள்ளிக்கூட மாணவர்களை வேன்ல அழைச்சிட்டு போன வீடியோக்கள் நாம பாக்குறோம். பள்ளிக்கூடத்திற்கு உள்ள போய் அவ வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்றேன்னு சொல்லி அவர்களுக்கு ஸ்வீட் கொடுக்கறதா இருக்கட்டும், விஜய் வாழ்கன்னு சொல்ல வச்சதா இருக்கட்டும், ரைம்ஸ் மாதிரி விஜயோடைய பாடல்களை பாட வச்சதாக இருக்கட்டும், இல்ல ஸ்கூல் கிரவுண்ட்ல கொடிய நட்டு அங்க விழா செலிப்ரேட் பண்ணதாக இருக்கட்டும், இதுதான் இந்த கவர்மெண்ட் படிச்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை, ஒரு வரலாற்று மாற்றத்தை இந்த மக்கள் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. யாராவது ஒருத்தர் நமக்கு நல்லது செஞ்சிட மாட்டாங்களான்னு. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நாங்களும் இவங்களை மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில்லி இஷ்யூஸ்ல அதுல வரக்கூடிய ஒரு புகழ்ல இவர்கள் உள்ளுக்குள்ள சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த அரசெல்லாம் போறதுக்காவது இத்தனை வருஷம் ஆச்சு. ஆனால் மக்கள் இவங்க மேல வச்சிருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ இவங்க கொலைச்சாங்கன்னு சொன்னா அடுத்த 5 வருஷத்துலயே மக்கள் வந்து தூக்கி எறியதுக்கு தயாராவாங்க. இதை வந்து நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். நிறைய இந்த மாதிரியான ஆர்வ கோளாறுகள் அங்க இங்க பண்ணுவாங்க. ஆனா நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா அந்த மாதிரி பண்ண ஆட்களை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்ல இருந்தே நாங்க எடுத்திருக்கிறோம் அப்படின்னு 2-3 மினிஸ்டர்ஸும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு மினிஸ்டர் சொன்னதையும் நான் பார்த்தேன். ஸ்கூலுக்குள்ள கட்சிக்காரங்க யாருமே போகக்கூடாது. மக்கள் பிரதிநிதிகள், அதாவது MLA MP, இப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து ஸ்கூல் உள்ள போலாம், அவங்க வந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா கட்சிக்காரங்க யாருமே ஸ்கூலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இது வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் இதனுடைய இம்பாக்ட். ஏன்னா இதை வந்து தொடர்ந்தாங்க அப்படின்னா நீங்க சொன்னதுபடி வந்து அவங்கள தூக்கி எறிகிறதுக்கு வந்து 5 வருடம் தேவையில்லை, அதுக்கு முன்னாடியே வந்து பண்ணிடுவாங்க. மக்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. இதோட இன்னொரு விஷயம், நம்ம இந்த லஞ்சம் வாங்குறது, ஸ்கூல் அப்ரூவல் பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். நீங்க சொன்னதுபடி இப்போ இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் நான் வாங்கல அப்படின்றது இதுவரைக்கும் பேசவே இல்லை. அதே மாதிரி சட்டசபையிலையும் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு தான் சொன்னாங்க. எந்த பார்ட்டி ஃபண்டுனே சொல்லல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனேயே அந்த ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அப்படியே எழுந்து ஓடி போயிட்டாங்க. ஓடி போட்ட கூட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா DMK. சோ இப்ப மக்களுக்கு நல்லா தெரியுது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு வாங்கினது DMK தான் அப்படிங்கறத அவங்களே காமிச்சிட்டாங்க. சோ இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே கனம் இல்லைன்னா வழியில பயம் எதுக்குன்னு ஊர்ல எல்லாம் வீட்டுல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்ட்டி ஃபண்டுன்னு தானே சொன்னாங்க, பேரை குறிப்பிட்டு சொல்லவே இல்லைல்ல. அப்பயே உங்களுக்கு அந்த பொறுமை இல்ல, யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கறத வந்து நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. ஏன்னா இப்போ ஒரு ப்ராஜெக்டுக்கு வந்து 100 கோடின்னு வச்சுங்களேன், அந்த அமைச்சர் சொல்லுவாரு 20 கோடி எக்ஸ்ட்ரா கோட் பண்ணி, ஆனா அந்த 20 கோடியை எனக்கு வந்து பார்ட்டி ஃபண்டா கொடுத்துடணும் அப்படின்னு. ஆனா இந்த 120 கோடியும் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களோட பணம். அவன் என்ன பண்றான், கான்ட்ராக்டர் 20 கோடியை பார்ட்டிக்கு கொடுத்துருவான், திருப்பி இன்னொரு ஒரு 20 கோடி 40 கோடியை வந்து மினிஸ்டருக்கு கொடுக்கணும், அதிகாரிகளுக்கு கொடுக்கணும், போற வரவனுக்கெல்லாம் கொடுக்கணும், பில்லு சர்டிஃபை பண்ணவனுக்கு கொடுக்கணும். கடைசியில அவன் வந்து அந்த ப்ராஜெக்டுக்கு ஸ்பெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு 40 கோடி 50 கோடி தான் இருக்கும். ஆனா அந்த ப்ராஜெக்டுக்கு அவன் கிளைம் பண்றது எவ்வளோ, 120 கோடி. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப வந்து கட்டுற பிரிட்ஜ் 3 மாசத்துல விழுது. நம்மலாம் நிறைய பிரிட்ஜ் பாக்குறோம், 150 வருஷத்தோட பிரிட்ஜ், 200 வருஷத்தோட பிரிட்ஜ்லாம் வரலாறு எல்லாம் படிக்கிறோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்டக்கூடிய பிரிட்ஜுகளோட வரலாறு என்னன்னா 6 மாசத்துல விழுதா, 3 மாசத்துல விழுதா, 1 வருஷத்துல விழுதா,
போட்ட ரோடு வந்து 1 மாசத்துல பெஞ்சு வருதா 2 மாசத்துல வருதா அப்படின்றதுதான். சோ இதெல்லாம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வீட்டுல வந்து சோதனை போடுறாங்க. ரொம்ப அழகா பேசுறாரு. அதாவது திமுக காரன் எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்தி பேசுவான் அப்படின்றதுக்கு இவனுங்கதான் எடுத்துக்காட்டு. அவர் சொல்றாரு, எனக்கு 2 வீடு இருக்குது. ஒண்ணு வந்து ஆழ்வார்பேட்டில் இருக்குது, இன்னொன்னு வந்து நான் ஓட்டு போடக்கூடிய அட்ரஸ் இருக்கிற ஏதோ ஒரு குக்கிராமத்துல சுடுகாடு பக்கத்துல இருக்கிற ஒரு கொட்டகையை சொல்றாரு அவரு. அது எனக்கு ஒரு வீடு. இந்த 2 இடத்துல தானே அவங்க வந்து போய் சோதனை போடணும். இதெல்லாம் விட்டுட்டு திருவண்ணாமலையில என்னுடைய கல்லூரியில போய் சோதனை போடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மன உளைச்சல் வந்துருச்சுன்றாரு. ஏண்டா நீ அந்த அம்மா அப்பாவை கஷ்டப்பட்டு வருத்தப்படுத்தி அவங்க கிட்ட டொனேஷனை புடுங்கினப்ப அவங்களுக்கு வந்து மன உளைச்சல் வரல. இவனோட ஆபீஸ்ல ஐடி ரைடு விட்டதுனால கிளாஸ்ல படிக்கிற என்ஜினியரிங் படிக்கிற மாணவனுக்கு மன உளைச்சல் வந்துடுச்சான். இதெல்லாம் கேட்டா மக்கள் வந்து காரி துப்ப மாட்டாங்க. சார் நீங்க இத சொல்லும் பொழுது நீங்க ராசா அவர்கள் எப்படி பிஹேவ் பண்ணாங்க அப்படிங்கறத நீங்க பாத்துருக்கணும். ஒரு ரைடு நடக்கக்கூடிய இடத்துல ஒரு பார்லிமெண்ட் மெம்பரா இருக்கக்கூடியவர் எப்படி உள்ள போக முடியும்? அவர் உள்ள போகும்போது அவருடைய உதவியாளர் போறாங்க. அதன் மூலமாக வேற ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதற்கு யாரு பொறுப்பேத்துக்க முடியும் அப்படிங்கறத அவர்கள் சொல்லணும். ஆனால் இந்த அரசு மேலயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 2 அறிக்கை விட்டாங்க. ஒண்ணு வந்து வெள்ளை அறிக்கை, இன்னொன்னு வந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஈபியோடைய அறிக்கை. அவங்க வச்சிருந்த அறிக்கையை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய அரசோட கொள்கை விளக்க குறிப்பு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் போடும்போது கீழே போடுவாங்க. அதை நீங்க ஒரு 10 வருஷத்து கொள்கை விளக்க குறிப்பை எடுத்து நீங்க அனலிட்டிக்ஸ் ஒர்க் பண்ணாலே உங்களால இந்த அறிக்கை தயாரிக்க முடியும். இது வந்து உங்களுக்கே நல்லா தெரியும். 10 கோடியா 13 கோடியா அப்படிங்கிறது தான் பிரச்சனையே தவிர நஷ்டத்துல போகுதுங்கிறது பிரச்சனையே இல்லை. கரெக்டுங்களா? அப்போ எந்த இடத்துல அந்த செலவு ஆயிருக்குது அப்படிங்கிற கூடிய நீங்க விளக்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளை அறிக்கையுடைய பர்பஸ் சால்வ் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பாக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான வெள்ளை அறிக்கை எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, இத வந்து ப்ரிப்பேர் பண்றது அந்த மினிஸ்டர் கிடையாது. சோ இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசாங்கத்துல எந்த ஐஏஎஸ் அதிகாரி ப்ரிப்பேர் பண்ணாரோ அதே ஐஏஎஸ் அதிகாரி தான் இவனுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாரு. நீங்க இதை சொன்ன ஒரு ஞாபகம் வருது. சேகர் பாபு அவர்கள் ரமேஷ் சொல்றாரு, ஊட்டிலயோ கொடைக்கானல்லையோ மல்டி கார் பார்க்கிங், மல்டி லெவல் கார் பார்க்கிங். அதுக்கு ரமேஷ் சொன்ன காரணம் ரொம்ப சரியான காரணம். ஒரு நாளைக்கு ஒரு கோயில்ல 50 பேர் கூட வராத ஒரு கோயில்கள் அங்க சுத்தி ஒரு மொத்தமே 40 கோயில் இருக்கு. ஆனா ஒரு கோயிலுக்கும் இன்னொரு கோயிலுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல கார் பார்க் பண்ணிட்டு எல்லாம் 40 கோயிலுக்கு போக முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த கோயிலோட நிதியை எடுத்து கார் பார்க் பண்ணாங்க. நாங்க அதை ஸ்டாப் பண்ணிருக்கோம். யாருடைய அறிவுறுத்தலின் பேரில் அந்த அதிகாரி நமக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர்னு உடனே வந்து சேகர் பாபு எந்திரிச்சு சொல்றாரு, இதே ஐஏஎஸ் ஆபீசர் தான் போன பீரியட்ல இந்த இடத்துல மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டலாம், இதுக்கு இந்த ஃபண்டை எடுத்துக்கலாம்னு சொன்னதும் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓகே ஒண்ணு என்ன சொல்றாருன்னா, சேகர் பாபு டே இவன் தாண்டா என்னை ஏமாத்தி இந்த மாதிரி சொல்ல வச்சான் இதுக்கு முன்னாடி, இப்போ உனக்கு இப்படி சொல்ல வைக்கிற கொஞ்சம் உஷாராயிரு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு அறிக்கை ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கொடுக்குறாரு அப்படின்னா அதுல என்ன இருக்கு அப்படின்றத படிச்சு அந்த மினிஸ்டர் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி, இல்ல அவருக்கு பண்ண முடியாதுன்னா அதுக்கேத்த ஒரு ஒரு ஸ்பெஷலைஸ்டா யார் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஒரு அட்வைஸ் வாங்கி அதுக்கப்புறம் அவர் வந்து அறிக்கை கொடுக்கணும். சோ இந்த மாதிரியான தலைவர்கள் இன்றைய அரசாங்கத்துல இல்ல. ஏன்னா நிறைய பேர் நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது முதல்வர்ல தொடங்கி நிறைய எம்எல்ஏக்கள் அந்த மினிஸ்டர்ஸ் யாருமே இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அப்படியே வந்துட்டாங்க. பட் வந்ததுக்கு அப்புறமாவது அதை பார்க்கணும். சோ அதனால இவங்க இந்த மாதிரி எல்லாம் பார்த்து சரியா பண்ணலைன்னா நம்ம தொடர்ந்து சொல்றோம், மக்கள் மாற்றத்துக்கு வெளியில வந்துட்டாங்க, மாற்றம் வேணும் அப்படின்னு ஒரு விருப்பத்துலதான் வாக்களிக்கிறாங்க. அதனாலதான் அந்த 2 திராவிட கட்சிகளை வெளியில அமைச்சிட்டாங்க. இப்ப ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. இந்த கட்சி இவங்க வந்து அவங்களுக்கு அந்த ப்ரூவ் பண்ணக்கூடிய அந்த பிரஷர் இருக்கு. அதை பண்ணல அப்படின்னா அடுத்து இன்னொரு மாற்றத்துக்கு போவாங்க. அடுத்த தலைவர்கள் பின்னாடி பின்னாடி லைன்ல நிக்கிறாங்க இப்ப. அவங்க எல்லாம் முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. சோ இதனால என்னன்னா இப்ப இருக்கிற இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்து தமிழ்நாட்டுக்கு நான் வந்து ஒரு ஹெல்த்தியா தான் பாக்குறேன். ஏன்னா ஆரோக்கியமானது. நீ இன்னைக்கு செய்யறத பாக்குறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்கிறாங்க. நான் உங்ககிட்ட மாற்றத்தை எதிர்பார்த்தேன் அப்படிங்கன்னு கண்கொத்தி பாம்பாக உங்களை பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு விஷயத்த நீங்க பேசுறீங்கன்னா இருக்கிறத ரீட் பண்ணாம அதற்கு நீங்க சொன்ன மாதிரி
ஒரு அதற்கு முன்னாடி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி ஒரு கேள்விகள் கேட்டா பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நாம ஒரு சாதாரண மனுஷங்களா நான் கேட்கிறேன். நீங்க இபில உள்ளதுல இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னு இந்த அமௌண்டோட வித்தியாசத்தை சொல்றீங்க. எதுக்கு செலவு பண்ணாங்க? அது நிலக்கரி வாங்குறதுல செலவு பண்ணாங்களா? இல்ல ஏன்னா ஒரு நபர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு அங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர் என்கிட்ட இத பத்தி பேசும்போது பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஐட்டம் இருக்கும். அந்த ஐட்டம் டிஸ்கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த நிமிஷத்துல அதை சரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது மின் உற்பத்தியவே பாதிக்கும். அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதோட தேவை எப்ப வருதுன்னே அவங்களுக்கு தெரியாது. வராமையே கூட ஒழுங்கா அது ஒர்க் பண்ணலாம். ஆனால் 10 நாளைக்குள்ள 2 தடவை கூட போலாம். அப்போ அதோடைய திங்ஸ அத ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக ரெடியா வாங்கி வச்சிருப்பாங்க. சோ 3 லட்சம் ரூபாய் இத எப்பனாலும் இமீடியட்டா தேவைப்படும்னு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க வாங்கி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுலதான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். அப்போ எதற்கு செலவு பண்ணாங்க அப்படிங்கறத நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளை அறிக்கை இன்னும் மீனிங்ஃபுல்லா இருந்திருக்கும். இன்னும் அடுத்தடுத்து நிறைய அறிக்கைகள் அவங்க வரத்தான் போகுது. நாமளும் பார்க்கதான் போறோம். அப்போ மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த எதிர்பார்ப்பை அவங்க பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்க மாற்றத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி வந்தவர்கள் உண்மையான அந்த மாற்றத்தை கொண்டு வராங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இல்ல இந்த வெள்ளை அறிக்கை ஒண்ணு வரும்போது அதுல ஒரு 2-3 கீ இஷ்யூஸ் இவங்க ஹைலைட் பண்றாங்க. அது ரொம்ப பார்க்கணும். ஏன்னா இந்த இபி விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் போட்டு நீங்க அந்த மின்சாரத்தை வெளியில இருந்து வாங்கும் போது ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபாய் தான் வருது அப்படின்னு மினிஸ்டர் சொல்றாரு. ஆனா இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா எந்த ஒரு கம்பெனியோடமே லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் கிடையாது. ஏன்னா இபி என்னன்னா அந்த மின்சாரம் அத்தியாவசிய தேவை அப்படின்றதுனால வித்தவுட் எனி அப்ரூவல் அந்த மினிஸ்டர் அண்ட் அந்த இருக்கக்கூடிய அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் டிசைட் பண்ணலாம் இமீடியட்டா எங்க வாங்கலாம் எவ்வளவுக்கு வாங்கலாம்னு. சோ அப்ப என்ன பண்றாங்க, எல்லாமே டெம்பரரி அக்ரிமெண்ட். ஒரு யூனிட் 21 ரூபாய்ல இருந்து 27 ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. ஆனா நீங்க லாங் டேர்ம் அக்ரிமெண்டா போட்டு வாங்கும் போது 6 ரூபாய்க்கு தான் வருது. அப்ப பாருங்க 5 மடங்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறாங்க. சோ இந்த 5 மடங்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறதுனால யாரெல்லாம் பெனிஃபிட் ஆகுறாங்க? ஒண்ணு. இன்னொன்னு, யாருக்கு பாதிப்புனா நமக்கு தான் பாதிப்பு. ஏன்னா நம்மளுடைய இபி பில்ல ஏத்திக்கிட்டே போறாங்கல்ல. கண்டிப்பா. ஏன்னா இவன் 6 ரூபாய்க்கு லாங் டேர்ம் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் போட்டு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 6 ரூபாய் அப்படின்னு வாங்கினாங்கன்னா எவ்வளவு காஸ்ட் குறையுது. இப்போ குறையது மட்டும் இல்ல சார், இன்னைக்கு 2 மந்த்ஸ்க்குள்ள இபி பில் ரீடிங்க இவங்களும் மாத்த போறது இல்ல, இப்போதைக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எலக்ட்ரானிக் மிஷின் வாங்குற அளவுக்கு இப்ப காசு இல்ல. அதுதான் மேடம், இப்ப அவங்க குறைக்கலனா கூட 27 ரூபாய் கொடுத்து வாங்குற இடத்துல நீங்க 6 ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 21 ரூபாய் நீங்க சேவ் பண்றீங்க. அந்த 21 ரூபாய் சேவிங்க வச்சு நீங்க எலக்ட்ரானிக் மீட்டர் வாங்கலாம், அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸை சேஞ்ச் பண்ணலாம், நிறைய சப்ஸ்டேஷன்ஸை கொண்டு வரலாம். சோ அவங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நிறைய அந்த நெட்வொர்க் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஈவன் நம்ம ஓனா ஜெனரேட் பண்றதுக்கு பவர் ஸ்டேஷன்ஸ் போடலாம். சோ அந்த பணம் இருக்கும்ல, இவன் என்ன பண்றான், தொடர்ந்து இதைதான். ஏன் 5 வருஷத்துல 6 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க அப்படின்னா இந்த மாதிரிதான் வாங்கின கடன் எல்லாம் வாங்கி 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 பார்ட்டி ஃபண்டுன்னு கொடுக்கறது, இந்த மாதிரியான டெம்பரரி அக்ரிமெண்ட் போடுறது, அதாவது ரோடே போடாம பல கோடி ரூபாய்க்கு பில்லு போட்டு காசு எடுக்கிறது, 10 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபார்மரை 25 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறது. இவ்வளோ பணமும் எங்க போயிருக்கு அப்படின்னா இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தில் இருந்த மினிஸ்டர்ஸ்க்கு அந்த யார் யாருக்கு போனோமோ அங்கெல்லாம் போய் சேர்ந்திருக்கு. அதாவது ஒரே ஒரு மினிஸ்டர் வீட்டுல ரைடு விட்டுருக்காங்க. அந்த நம்மளுடைய முதல்வர் கூட சொன்னாரு, எந்த காசையும் நான் தொட மாட்டேன், தொடவும் விட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன் அப்படின்னாரு. எவெல்லாம் தொட்டானோ அவனை எல்லாத்தையும் விடாம தொடர்ந்து போய் அவங்கள புடிச்சு அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து அந்த பணத்தை கருவூலத்துக்கு கொண்டு வந்தாரு அப்படின்னா நிச்சயமா மக்கள் இப்ப இருக்கக்கூடிய முதல்வரை தெய்வமா கொண்டாடுவாங்க. அதுக்காக தான் அந்த வாய்ப்பை கொடுத்திருப்பாங்க. அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம். அந்த நம்பிக்கையோட விடைபெறுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். வணக்கம்.